வெல்கம் டு பொம்மை ஏப் சேனல். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் வச்சிட்ருக்க 7 திங்ஸை வச்சு சாக்கோலாவா கேக்கை நம்ம வீட்டிலே டேஸ்டியாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான திங்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. 110 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. 50 கிராம்ஸ் மட்டும் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு எக்கு, 40 கிராம்ஸ் சுகரு, 1/2 டீஸ்பூன் மட்டும் மைதா. ஏன்னா நம்ம மைதா இதில் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம டார்க் சாக்லேட்டையும் மைதாவையும் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் இது ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணால் போதும். கட்டி இல்லாமல் மெல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்னால் ரொம்ப ஈஸி தாங்க. கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை வச்சுருக்கிறத எடுத்து மெல்ட் பண்ணால் டபுள் பாயிலிங் மெத்தடில் இது மெல்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிட்டு ஆறின பிறகு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணோம். சுகர் 40 கிராம்ஸ். ஏன்னா நான் ஆறின பிறகு ஆட் பண்ண சொல்கிறேன்னா, இல்லைனா கட்டி ஆகிடும் சுகரு. இவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு இந்த மாதிரி கரையாது. அதுக்கு தான் நல்லா ஆறின பிறகு இதை ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ண பிறகு இதில் ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணுங்கள். எக்கு ஃபுல்லாகவே போடுங்க. ஒயிட்டு தான் போடணும், எல்லோ தான் போடணும்லாம் கிடையாது. நம்ம ஃபுல்லாக ஒரு எக்கை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மைதாவோட குவான்டிட்டி கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மைதா ஆயிடுச்சுன்னா ரொம்ப இது ப்ரௌனி மாதிரி ஆகிடும். அதனால நம்ம 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் இதில் மைதா ஆட் பண்ணிட்டோம். மைதா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னலாம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் இது நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். வெனிலா எசன்ஸ் முட்டை ஸ்மெல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இது மாதிரி சிலிக்கான் மோல்டு இருந்துச்சு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 5 சாக்கோலாவா கேக்கு கிடச்சிச்சு. சிலிக்கான் மோல்டில் நீங்கள் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணதை வச்சு நீங்கள் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணலாம். இதை ஓவனில் நீங்கள் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணுங்கள். எவ்வளோண்ணா டெம்பரேச்சர்? 220 டெம்பரேச்சரில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா இது நீங்கள் வைங்க. இது மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு வாட்டி அந்த மோல்டை மேலே தூக்கி போட்டு தட்டினீங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் போயிடும். இதை நீங்கள் ஓவன்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா மேலே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள லிக்விடாக இருக்கும். சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்குன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாக்கோலாவா கேக் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் பொம்மை ஏப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.